Hi friends, welcome to my channel Art, Food and Life. Children's special healthy food. இப்போ next part 4. என்னடா இப்போ part 1, part 2, part 3, part 4 போடுறாளேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நான் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் part 1ல் போட்டிருந்தேன் பன்னீர் புர்ஜி. இந்த பன்னீர் புர்ஜியை வச்சு என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத மொத்தமாக ஒரே வீடியோவில் போட முடியாதுங்கிறதுனால நான் வேறு டிஷ்ஷஸ் பண்ணுறோம் இதை வச்சு. இது மெயின் உள்ளதை நான் பார்ட் 1ல் போட்டிருந்தேன். இதை வச்சு நம்ம வேறு டிஷ்ஷஸ் பண்ணுறோம். அதனால தான் இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு போட்டுட்ருக்கேன். இது பார்ட் 4, சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் ஃபுட், ஹெல்தி ஃபுட். என்ன பண்ண போகிறோன்னா இதே பன்னீர் புர்ஜி எடுத்துக்கிறோம். மசாலா ஒன்று. இப்போ நான் இட்லி மாவு, இது இட்லி மாவு இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். வேறு ஏதாவது ஷேப்ஸில் இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி ग्रीस பண்ணியிருக்கேன். मैंने एक कप लिया है, उसमें ऑयल डाल के ग्रीस किया है. ये पनीर भुर्जी से ही बनाने वाली हूँ. ये इडली का आटा है. अभी पनीर भुर्जी इडली, this is also healthy and tasty, very tasty. இப்போ இட்லி வெறுமனை இட்லி இதுக்கு தொட்டுக்கவே ஒன்றுமே வேண்டாம். இந்த இட்லி மாவுக்கு அரை கப்பு தான் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் இட்லி மாவு ஊற்றிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கே ஒன்றுமே வேண்டாம். இதில் நடுப்புற நம்ம வந்து இந்த பன்னீர் புர்ஜியை வைக்க போகிறோம். இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் வைக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கிறேன். இப்போ இது மேலே கொஞ்சம் மாவு ஊற்றுறேன். கொஞ்சம் தான் ஊற்றணும், மேலே வரைக்கும் வரும். அதனால் ஜஸ்ட் இந்த மசாலாவை கவர் பண்ணினா போதும். இதை அடுப்பில் குக்கரில் தண்ணி சுட பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சூடு வரணும். தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போது இந்த கப்பை இதுக்குள்ளே தட்டு ஒன்று வச்சுருக்கேன், தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதை இதுக்குள்ளே வச்சு நம்ம குக்கரை மூடி ஒரு 15 மினிட்ஸு நீங்கள் சின்னதாக வச்சுக்கோங்க. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கப்பில் வச்சுருக்கிறதுனால, உள்ள மசாலாலாம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ 15 மினிட்ஸ், 12 to 15 மினிட்ஸ் இது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். வெந்தப்புறம் பார்க்கலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். திறந்து பார்ப்போம். 12 மினிட்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் இன்னும் ஸ்டாண்டிங் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வைக்கிறேன். ஓகேயா? இப்போது 12 மினிட்ஸ் ஆகிடுது பாருங்கள். இட்லி நல்லா வெந்தெடுத்து மசாலாவோட இது தெரியறது பாருங்கள் மேலே. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி இப்படியே வச்சிடணும். நல்லா மூட வேண்டாம். அப்படியே 2 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு ஸ்டாண்டிங் டைம் கொடுத்துட்டு அண்ட் தென் கப்பை வெளில எடுத்து தட்டில் போட வேண்டியதான். முடிஞ்சிருச்சு. பன்னீர் புர்ஜ் இட்லி. இட்ஸ் வெரி ஈஸி. ரொம்ப ஈஸியான வழியில் ஒரு மசாலா மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மாவு, சப்பாத்தி மாவாக இருக்கலாம், இல்லையா இட்லி தோசை மாவாக இருக்கலாம். அதை வச்சு இவ்வளோ வெரைட்டி டிஷ்ஷஸ் நம்ம பண்ண முடியும். இந்த பன்னீர் புர்ஜியை நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்படி ஒரு நீங்கள் 2 டேஸ் வச்சுக்கலாம். அதை ஒன்றும் ஆகாது. ஸோ 2 டேஸ் வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று வெரைட்டி. இப்போ நான் இன்றைக்கி ஒரு நாள்லேயே நான் எல்லா வீடியோவையும் பண்ணுறேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் வேறு மீன்ஸ் இட்லி சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் தோசை சாப்பிடுவாங்க, சில பேர் குழிப்பணியாரம் சாப்பிடுவாங்க, சில பேர் பூரி டைப் அது மாதிரி பொரிச்சேன் இல்லையா அது மாதிரி சாப்பிடுவாங்க.
நீங்கள் எல்லா வெரைட்டியும் கொடுக்க முடியும். ஒரு மசாலா மட்டும் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று டேஸ்ட்டுக்கு அப்படி வச்சிங்கனாக்க ஹோட்டல் எஃபெக்ட் கிடைக்கும். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள், இப்போ இந்த கப்பை எடுத்து நம்ம வெளியில் வைக்கிறோம். வெளியில் கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறமா தான் அதை போடணும். ஏன்னா உடனே போடக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கு, ஸ்டாண்டிங் டைம். இப்போ இட்லி எடுத்துட்டு உடனே போட மாட்டோம் இல்லையா, அது மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டாண்டிங் டைம் அதுக்கு கொடுக்கணும். ஸோ मैंने बनाई हूँ पनीर भुर्जी का इडली. பாருங்க, ஆல்ரெடி நான் அந்த கப்பில் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், ஆயில் க்ரீஸ் ஆல்ரெடி டன். அதனால் கொஞ்சம் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்து அதை வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த ஸ்பூன் மாதிரி இருக்கிறதால லைட்டாக ஓரத்தை மட்டும் இது பண்ணிவிட்டு தட்டினோம்னா அப்படி அதில் கவுத்துட்டு இப்படி தட்டினோம்னா அழகாக இட்லி வந்துடுச்சு. रेडी है पनीर भुर्जी का इडली. ये मैं कट करके दिखाती हूँ कैसे अंदर. ये केक जैसा है ना देखने में. इसका मैं हाफ कट कर रही हूँ. देखो, वाओ कितना सुंदर है ना. इसका अंदर स्टफ्ड पनीर भुर्जी, स्टफ्ड इडली, स्टफ्ड पनीर भुर्जी इडली रेडी. நல்லா செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.